அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதி நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி. திருமண தடைக்கு நான் உங்களுக்கு தொடர்ச்சியா நான் இந்த வீடியோல சொல்லிட்டு வரேன். இந்த பதிவுல நான் சொல்றதே திருமண தடைக்கு எல்லாரும் எல்லா இடத்துல ஒரு இடம் தான் அப்படின்னு கிடையாது, பல இடங்கள் இருக்கு. எல்லாமே சித்தர்களால தொகுக்கப்பட்ட, சித்தர்களால எந்தெந்த இடங்கள் உருவாகி இருக்கோ அந்த இடங்கள்ல அதிர்வலைகள் அதிகமா இருக்கும். நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை விலக்கி நேர்மறை எண்ணங்களை நமக்கு கொடுக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுடைய காரியங்கள் கைகூடி வரும். அந்த இடத்துக்கு போயிட்டுனா உடனே அங்க நடந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது பல பேர் தவறா பேசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் விலகிட்டாலே நீங்க எந்த செயல் நோக்கி போயிருக்கீங்களோ அந்த செயல்ல இருக்கக்கூடிய தடை விலகி எந்த வழியில நீங்க பயணப்படணுங்கிறது உங்களுக்கே தெளிவா தெரியும். அப்ப நீங்களே அந்த காரியத்தை சுலபமா செய்து முடிக்க வாய்ப்பு இருக்கு. அதற்காக இந்த மாதிரி ஆலயங்கள் உங்களுக்கு சொல்றது, இந்த மாதிரி வழிபாடுகளை சொல்றது. இப்ப திருமண தடைக்கு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய, நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அரச மரம் பார்த்து வச்சீங்க. அமாவாசை தினத்துல திங்கட்கிழமை அமாவாசை சேரும் நாளா இருக்கும். திங்கட்கிழமை அமாவாசை ஒன்னா வரணும். எப்பயாவது ஒரு முறை தான் வரும். அதுல கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க பார்க்கணும். அமாவாசை திங்கட்கிழமை ஒன்னா வரக்கூடிய தினத்துல அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு. 9 தீபம் ஏற்றி 9 சுற்று காலை வேலையிலே போய் செய்து பாருங்க. காலை வேலையில 6 to 9 மணிக்குள்ள இந்த வழிபாடை நீங்க செய்து வந்தால் திருமண தடை முற்றிலும் விலகும். நன்றி, வணக்கம்.